கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். முதல் பகுதியை பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா உண்மையாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனும் அவர் செய்த கிரியைகள் என்றால் அவர் செய்த செயல்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் இவை எல்லாவற்றிலும் தானும் செய்வான். அது மாத்திரமல்ல, கடைசி லைன் பாருங்க, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நாமும் அற்புதங்களை செய்கிறவர்களாய் மாற முடியும் என்று இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். நம்மிடத்தில் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும்? ஆதார வசனம் மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மனுஷிக யோசனைக்கோ மனுஷிக சிந்தனைக்கோ இந்த காரியங்கள் செய்யப்பட முடியாது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்குள் கடுகளவு விசுவாசம் கர்த்தர் மேல் இருந்தால், அதாவது சமைக்கிற கடுகு கிடையாது, இஸ்ரவேல் நாட்டுல கடுகு விதை என்றால் உயர்ந்து ஓங்கி வளருகிற ஒரு மரம் அல்லது செடி. உயரமான விசுவாசம், உயர்ந்து ஓங்கி நிற்கிற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அசைக்க முடியாத விசுவாசம் இருக்க வேண்டும். மலையை நம்ம அசைச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போக வைக்கணும்னா நமக்குள்ள மலையளவுக்கு கண்மலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது எவ்வளவு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்க. ஒருவனுக்குள் அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும் பொழுது அவன் நிச்சயமாக இந்த அற்புதங்களை செய்கிறவனாய் இருப்பான். கடைசி பகுதியை பாருங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே. முன்பு பார்த்த வசனத்திலையும் மெய்யாகவே என்று பார்த்தோம். உண்மையாக அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. வேத வசனங்கள் முழுவதும் சத்தியமாக இருக்கிறது. அவரை சுற்றி உண்மை இருக்கிறது. அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, போராட்டங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும். சாதா விசுவாசம் அல்ல. மலையை பார்த்து அப்புறம் போ என்று சொன்னாலும் அது அப்புறம் போம் என்று சொல்கிற அளவுக்கு உங்களுக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம கிரியை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். கிரியைகள் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை நாமும் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நாம் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். நம்மால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களிடம் சொல்ல விரும்புகிறது இதை மாத்திரமே. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடு நீங்க இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த சந்தேகத்தை, ரெண்டு மனசா இருக்கிற காரியங்களை, டவுட் பண்ற காரியங்கள்ல எல்லாவற்றிலும் நீங்க தூக்கி எடுத்து போட்டு விட்டு நீங்க முதலாவது கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்து அவர் உங்களுக்கு நியமித்த வழியில நீங்க பொறுமையோட நடங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நம்பின ஒருவரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஒரே நேரத்தில் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தீயோருக்கே அவர் மழையை கொடுக்கிறாருன்னா நல்லவங்களா கர்த்தரை மாத்திரம் நீங்க சார்ந்து இருக்கும் போது உங்களை விடுவிக்காம போவாரா? நிச்சயமா இல்ல.
நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நம்புங்க, அவரை மாத்திரம் சார்ந்து நில்லுங்க. அவர் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்துல, இந்த விசுவாச ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கட்டளையிடுவார், ஆசீர்வதிப்பார், தேவைகளை சந்திப்பார், உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அநேக குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறிய அளவு அவிசுவாசம் தான். அவிசுவாசம் தானே சின்ன விஷயத்துல அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிடக்கூடாது. ஒரு துளி விஷம் ஒரு 5 லிட்டர் பால்ல கலந்துச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? எல்லாமே விஷமாயிடும். ஏன்? ஒரு துளி தானே. அது ஒரு துளியில மட்டும் விஷம் இருந்திருக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு 2.5 லிட்டர்ல விஷம் இறங்கி இருக்கலாம்ல, மிச்சம் 2.5 லிட்டர் பாலா இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கலாம் இல்லையா? ஆனா என்ன ஆகுது? 5 லிட்டர்லயும் விஷம் கலந்துருது. அதே போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனை மாத்திரம்தான் சார்ந்து இருக்கணும். நம்ம என்ன வேணா ஜெபிக்கலாம், நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிக்கலாம், கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டு உபவாசத்திலிருந்து கூட காத்திருக்கலாம். ஆனா அவிசுவாசம் என்கிற ஒரு துளி விஷம் கலந்துடக்கூடாது. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் என்ன ஆகிறது? விஷம் கலந்ததாய் ஆகிவிடுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு நீங்கள் தரித்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை கட்டளையிடுவார். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக உண்மையுள்ள தேவனாக இருந்து அதை 100க்கு 100 நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதை ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்நாள் மட்டும் அப்பா எங்களை கண்மணி போல் பாதுகாத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி வர நாட்களிலும் ஆண்டவரே, கண்மணி போல் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு அப்பா, எங்களிடத்துல தயவாய் மன்னியுங்க. நீ நல்லவர் அப்பா, நீர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. எங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நீ செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அதற்கு விரோதமாக இருக்கக்கூடிய தடைகள் அப்பா, எங்களுடைய செயல்கள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய செயல்பாடுகள், கிரியைகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் அப்பா அதை மேற்கொள்ள கிருபை தருவீராக அப்பா. அது மாத்திரம் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராகப்பா. விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. விசுவாசத்தை எங்களுக்குள்ள தாங்க, எங்க இருதயத்தை சுத்திக்கிறீங்க, எங்கள் சிந்தனைகளை சுத்திக்கிறீங்க. ரத்த கோட்டைகள் மூடி மறைத்தாப்பா எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுக்குள் ஆண்டவரே உம்முடைய சிந்தை இருக்க வேண்டும் அப்பா, உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதும் இந்த கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தடை கற்கள் அப்பா, விசுவாசத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுவீராக. உம்முடைய சித்தம் செய்ய தேவன் தாமே கிருபை செய்வீராக. எங்க கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க கண்களுக்கு கலிங்கம் போடுங்க. உமக்கு பிரியமானதை செய்து முடிக்க அப்பா இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அவர்களின் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்ன வசனத்தின்படி எல்லா குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் பாப்பா நீ நிரப்புகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகள், எல்லா பிரச்சனைகள், சூழ்நிலைகள், பிரிவினைகள் அப்பா, ஆசீர்வாதம் இல்லாத தன்மைகள், கடன் பாரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்பா, நீர் பிள்ளைகளோடு இருந்து வலது இடதுபுறம் சாய்ந்து விடாதபடிக்கு உம்முடைய நித்திய பரிசுத்த வழியில நடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. அப்பா, உம்மை போல கிரியை செய்து அப்பா நீர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் உடைய பிள்ளைகளும் செய்து முடிக்க இயேசுவின் நாமத்தினால் அப்பா அப்படிப்பட்ட உயர்ந்து ஓங்கி வளருகிற விசுவாசத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தமல்ல தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தோல்விகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுவீராக. திருமண தடைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுவீராக. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற அபிஷேகத்தினால் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக தகப்பனே. உடைய வசனத்தை அறிந்து ஆராய்ந்து உடைய சத்தியத்தை அப்பா உங்க இருதய பலகைக்குள் எழுதி உடைய சித்தம் செய்ய இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்று ஆமென் என்று பதில் கொடுத்து விட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.